அதாவது தமிழகத்தில் இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய போக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் போக்கு முற்றிலும் மாறுபட்டு ஆளும் கட்சியை பொறுத்தவரை ஒரு போட்டி அரசியலாக மத்திய அரசுகிட்ட பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் பேசி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அது மீத்தேன் ஹைட்ரா கார்பன் ஆரம்பிங்க, இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் கூட ஆக்கப்பூர்வமாக பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், போன வாரம் நான் இங்கே டெல்லிக்கு வந்திருந்த பொருள் கொள்ளுங்க, நம்முடைய மத்திய அரசு எஸ்டிஆர்எஃப் நிதியில் 944 கோடி ரூபாய் அதை உடனே ஒதுக்குனாங்க. காரணம், மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் நேரம் தாழ்த்தாமல் நம்முடைய முதலமைச்சர் அவங்களும் கடிதம் எழுதியிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். 944 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து தமிழக அரசு ஆரம்ப கட்டத்தில் கேட்டிருக்கக்கூடிய மொத்த பணமே 2000 கோடி ரூபாய். மிக விரைவாக மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அங்கே வந்து ஒரு முறை கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி இந்த பகுதியெல்லாம் ஒரு முறை மாநில அரசினுடைய அதிகாரிகளோடு பார்வையிட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய பார்வையில் மிக வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்டிஆர்எஃப் நிதி 100% முழுமையாக 944 கோடி. ஆரம்ப கட்டம் 2000 கோடி கேட்டிருக்காங்க. அது தேவையான பணம் இருக்குது. 2000 கோடி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்து ஆராய்ந்த பிறகு மாநில அரசு அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க, இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு மத்திய அரசு என்டிஆர்எஃப் ரிலீஸ் பண்ணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும். 40 எம்பிக்கள் ஆளும் கட்சி கூட்டணி கையில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்துக்கு டங்ஸ்டன் மைனிங். இந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்கள் பாருங்கள், இந்த அரிட்டாப்பட்டி பிளாக், நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுகிறாங்க. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 15/9/2023 எழுதுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும். தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லவே இல்லை. 8/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024 தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பற்றி டீட்டெயில்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, அதிகாரி பேர் கொண்டிருக்குங்க, நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த அதிகாரி மேலே இவங்கெல்லாம் தாவுவாங்க தமிழக அரசு. அதன் பிறகு அந்த இன்புட்டை எல்லாம் வச்சு தான் மத்திய அரசு 2வது பிரான்ச்சு 4வது பிரான்ச்சில் இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க. ப்ரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் 7ஆம் தேதி 2024 வர்றாங்க. இதெல்லாம் ஆன பிறகு 10 மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்ஜெக்டே பண்ணலைங்க, எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லுங்க. அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம். விரைவில் நல்ல முடிவு மாதிரி இருக்குது. அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு வந்து இது தொடர்பாக மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருப்பதாக சொல்கிறது. அப்போ இந்த ஏலம் உரிமம் கொடுத்த பிறகு இந்த விவகாரத்தை அரசியலாக்க இவர்கள் வேண்டும் என்று முயல்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு. ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஏன்னா நிறையா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்க்குறாங்க, அரசியல்வாதிகள் வேறு வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் 3 மினரல் இருக்குது. மத்திய அரசு உதாரணத்திற்கு இந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல். அதில் விற்பனை செய்யக்கூடிய ₹1 கூட மத்திய அரசுக்கு வராது. ₹1 கூட. மத்திய அரசு ஒரு ஃபெசிலிட்டேட்டர். உங்கள் மாநிலத்தில் இதற்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா GSI அவங்க ஒரு மாநிலமாக போய் பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு அதை ஆக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசு கேட்குறாங்க. அதுபோல தான் தமிழக அரசை நம்முடைய மத்திய அரசு 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கேட்குறாங்க. ஏன்னா அதற்கு முன்பே GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அரசுக்கு 2021 சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் இருக்குது. ஏன்னா புரிதலுக்காக இருந்தாங்க.
இது 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. இது தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ₹1 கூட இதுலேருந்து பணம் வராதுங்கன்னா டங்ஸ்டன் விற்கிற காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் வந்து மாநில அரசுக்கு போகுது. அதனால தான் நீங்கள் ஒரிசா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் மினரல் ரைட்ஸ் தான் உங்களுக்கு வருது. மத்திய அரசு ஃபெசிலிட்டேட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்காக கேட்ட பொழுது மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அதன் பிறகு டெண்டர் கண்டிஷன் மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. டெண்டர் போட்ட பிறகு அப்ஜெக்ட் பண்ணல. 10 மாதம் கழித்து டெண்டர் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற நிறுவனத்துக்கு கிடைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதற்காக இதை சொல்ல வர்றாங்கன்னா, மாநில அரசு எப்பொழுதே சொல்லியிருக்கலாம் செப்டம்பர் மாதமே அங்கே சமணர் படுகை இருக்குது, அழகர் மலை இருக்குது, அங்கே வந்து 2000 ஆண்டு பழமையான மெகாலித்திக் பரியல் செய்து எங்கேயும் சொல்லு. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மத்திய அரசு நான் பேரை சொல்ல விரும்புனீங்கன்னா அவர் சொல்லும் பொழுது கூட இவ்வளோ பெரிய ஏக்கர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அவங்களோட இன்புட். அதை எடுக்கலான்னு அவர் சொல்கிறாரா? எடுக்கலான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அவர் எழுதுறாரா இல்லை அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது? ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே அமைப்பு GSI போய் சொல்கிறாங்க இங்கே டங்ஸ்டன் இருக்குது. அதை வைத்து மத்திய அரசு 3 ஆண்டு கழித்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு டங்ஸ்டன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டங்ஸ்டன் கொடுக்கலாம், அந்த டங்ஸ்டன் தமிழ்நாட்டில் இருந்து கொடுங்க. கொடுக்கும் பொழுது மத்திய அரசு தமிழ்நாட்டை கான்டாக்ட் பண்ணுறாங்க. டங்ஸ்டன் இருக்குது, நம்ம கொண்டு வரலாமா, அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, அதை பற்றி விவரம் கொடுங்க. இந்த இடத்துல தான் ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவோம். அங்கே டங்ஸ்டனே வரக்கூடாது, பிரச்சனைலாம் இருக்குது. எதுவுமே சொல்லாத காரணத்தினால தான் இது டெண்டருக்கே போதுங்கண்ணா. டெண்டர் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆன்லைன் ஆயிடுச்சு, அதுவும் மாநில அரசுக்கு தெரியும். 10 மாத காலம் அப்பவும் சொல்லுங்க. டெண்டர் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா, இதையெல்லாம் மாநில அரசு இன்னும் சிறப்பாக கையாண்டு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். குறை சொல்லுகின்றேன் என்று சொல்வதை தவிர இன்னும் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஒரு இடத்துல நம்ம எடுப்போம், ஹைட்ரோகார்பன் பிரச்சனை இருக்கும், பாதுகாப்பு கட்ட வேளாண் மண்டலமாக இருக்கும். அதையெல்லாம் சரியாக அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். எங்கேயுமே பண்ணாமல் கடைசியாக 19 ஒரு அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்படி மத்திய அரசு வருவாங்க பார்த்துடலாம். ஒரு போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக முதல்லையே தடுத்திருக்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதியே ஒரே பொண்ணு தடுத்திருக்கு. அதனால் இன்று மாநில அரசு நிறைய விஷயத்தை சரியாக கையாள்வதில்லை. அது பிரச்சனையான பிறகு அப்படியே பல்டி அடிச்சிடலாம். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இப்போ மக்களுக்காகத்தான் ஒரு அரசு, மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆக்ஷன் போடும்போது மக்கள் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் எடுத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அரசு வந்து காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுத்தால் கூட அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல உள்ள மக்களுடைய பிரச்சனையாக இருக்கு. எங்களை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு மாநில அரசு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது ஒரு சாத்தியமான ஒன்று தானே? இல்லைங்கண்ணா. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஏரியாவுடைய கலெக்டர் இருக்காங்க, அந்த ஏரியாவில் கிராம சபைகள் இருக்கு, அந்த ஏரியாவில் மக்களுடைய விஷயத்தை எப்போவோ நீங்கள் கேட்கலாம். அதற்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. எதுவுமே செய்யலை, எந்த வேலையும் அடிப்படை வேலையும் செய்யலை. எடுக்கலான்னு சொன்ன பிறகு எடுக்கிறாங்க. அதன் பிறகு சரி நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க எடுக்கலான்னு, உங்களால் மக்களை சமாதானப்படுத்த முடியல, அல்லது பிரச்சனை வரும்னு ஏன் தெரியல. லா அண்ட் ஆர்டரும் கையில் இருக்குது, போலீஸும் கையில் இருக்குது, இன்டெலிஜென்ஸும் கையில் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இதே போல் பூதகரமாக்கி அதை சால்வ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த இண்டஸ்ட்ரி அடுத்து வருவாங்கன்னா, யார் தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு வருவாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிக்கும். மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமா, ஃபேக்டரியான்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் தானே சார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோங்கண்ணா. அது ஏன் அவங்களுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 வாழ்வாதாரம் முக்கியமானு தெரியாதா? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சமணர் படுகை இருக்கிறது தெரியாதா? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி விவசாய நிலம் இருக்கிறது தெரியாதா? 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கிராமம் இருக்கிறது தெரியாதா? இது டெண்டர் போட்ட அன்னைக்கு சமணர் படுகை தெரியாதா? டெண்டர் போட்ட அன்னைக்கு விவசாய பெருமக்கள் இருக்காங்களான்னு தெரியாது. அண்ணாமலை சார், ஒரே அன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு எழுதுனது, நாங்கள் டங்ஸ்டன் இதில் இருக்கிறத எடுக்கிறோம், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு எழுதுனாங்களா, அல்லது டங்ஸ்டன் அங்கே இருக்கு அப்படின்றத தெரிவிங்கன்னு எழுதுனாங்க? இதுக்கு கிளாரிஃபை. இதில் அனுமதி கொடுங்க அப்படின்னு எல்லாம் இதில் கான்செப்ட் இல்லைங்கண்ணா. அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேட்டர், அவ்வளோதான். இதற்கு அனுமதி கொடுப்பது மாநில அரசு. எப்போ அனுமதி கொடுக்குறாங்கன்னா, அந்த நிறுவனம் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, அதன் பிறகு வர்றாங்க,
அதன் பிறகு மாநில அரசுக்கு போகிறாங்க. ஏன்னா லேண்டு எல்லாமே மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. லேண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய கையில் இருக்குது. அது மத்திய அரசு ரயில்வே லேண்டை தவிர அல்லது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட லேண்டை தவிர. இன்னைக்கு மாநில அரசு முதல்லையே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய அரசு இது செய்ய முடியாது. காரணம், லேண்டை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசினுடைய பொறுப்பு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஆக்ஷனில் மாநில அரசு தான் பொறுப்பு. மத்திய அரசை பொறுத்தவரை மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸை மாநில அரசை கொடுத்துக்கிறாங்க. அவங்களே மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களே கொடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் சரியா கையாளவில்லை என்பதுதான் எனக்கு குற்றச்சாட்டு. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 சிம்பிளாக லெட்டரில் நோ, நீங்கள் அலோடு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேருக்கு ரோட்டுக்கு உட்கார வச்சு இவ்வளவு பெரிய அரசியலாக மாற்றி இருப்பது தான் எனக்கு திமுகவுடைய சாதனையாக இருக்கும். நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா திமுக அரசு வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு பிரச்சனை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பிரச்சனை அடைகிறாங்க அப்படி நான் சொல்லிங்கன்னா, எல்லா அரசுகளுமே ஒரு அரசு நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறதுங்கன்னா ஒரு வேலை பளு இருக்குது, டெவலப்மெண்ட்டை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் ஒரு பக்கத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும். ரோடு போட்டிங்கன்னா 4 வீடு போகும், விவசாய நிலம் போகும். அதனால் ரோடும் போடணும், பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ எல்லா மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு திமுக அரசின் மீது நான் சொல்வது சரியாக கையாண்டிருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை இடத்துல மத்திய அரசினுடைய இது இருக்குது. இன்றைக்கி ஐஎஸ்ஓர ப்ராஜெக்ட் வருது, உங்களுக்கு தெரியும், சவுத் தமிழ்நாடுக்கு வருது. அதையெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சரி செஞ்சு கொடுக்கணும். அதனால் திமுக அரசு வேண்டுமென்றே பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் நான் எங்கேயுமே சொல்லிங்க. ஏன்னா அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தெரியும் மக்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும், அதே நேரத்தில் பிரச்சனை எல்லாம் கொடுக்கணும், ரோடு போடணும். இதை சரியாக கையாண்டிருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தேன். சரியாக கையாண்டிருக்கணும். இது முதலமைச்சருடைய லெவலுக்கு போச்சா, இல்லை அதிகாரிகள் லெவலில் மட்டும் இருந்துச்சா, இல்லை அமைச்சர்கள் லெவலில் இருந்துச்சா, இது அப்போவே இன்னும் கொஞ்சம் கண்ணுங்க இருக்குமா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா? இது கெட்ட பேர் எல்லாத்துக்கும் தானே கடைசியாக. நம்ம டெல்லி வர்றோம், சண்டை போடுறோம், எம்பி வர்றாங்க, இன்னொரு கட்சி நண்பர்கள் வர்றாங்க, முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க, அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறாங்க. இவ்வளவு விஷயத்தை சிம்பிளாக செய்திருக்கலாமே அப்படின்னு தான் திரும்ப நான் சொல்கிறேன். அடுத்து இதே போல் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஒன்றொன்றும் இதே போல தொடர்கதை. இதற்கு கூட உங்களுக்கு தெரியும், திமுக அரசு மீத்தேன் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆன் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன். அதனால் திரும்ப சொல்வது பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். முடிஞ்சவரை மத்திய அரசை பயன்படுத்திக்கங்க. மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற கருத்து தான் நான்